श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अडियन नमस्कारम. जय जय श्री कृष्ण. अडियन श्रीरंगप्रिया. अडियन विद्यार्थी सदस्य எடுத்த டாபிக் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த 3 யுத்தங்கள். அடியனுக்கு தெரிஞ்சவரை அடியன் விண்ணப்பிக்கிறேன். ஏதாவது பிழை இருந்தா அடியனை க்ஷமிச்சுக்கணும். அடியன் காளிதாசர் இந்த யுத்தங்களை பற்றி ரகுவம்சத்துல எடுத்துக்காட்டுறார். அந்த ஸ்லோகம் ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது. ராமராவண யுத்தம் மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். எப்படி ஆகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஆகாசம் மாதிரிதான் இருக்கு. எப்படி சாகரம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா சாகரம் மாதிரிதான் இருக்குன்னு சொல்லணுமோ எப்படி அதே மாதிரி ராமராவண யுத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா ராமராவண யுத்தம் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான யுத்தங்களை சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல ஆச்சரியமா அனுபவிச்சிருக்கார். அது அடியன் தெரிஞ்சவரை அடியன் விண்ணப்பிக்கிறேன். ஜயத்யாஷித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. 3 யுத்தங்கள்ல முதல் யுத்தத்துக்கான சூழ்நிலை கட்டுரட்டதட்டனே அப்படின்ற சூழ்நிலை. 2வது யுத்தத்துக்கான சூழ்நிலை சாரதிரதரத. 3வது யுத்தம் சிதசர அப்படின்ற சூழ்நிலை. இப்ப முதல் யுத்தத்தை பார்க்கலாம். கட்டுரட்டதட்டனி தங்கிருதி சட்டுல கடோர கார்முகா விநிர்கத விஷங்கட விஷிக விதாரண விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா. கட்டுரட்டதட்டனி தங்கிருதி ஏதோ ஒண்ணு அது சத்ருகளுக்கு அது பயத்தை ஏற்படுத்துறது. அது என்ன அப்படின்னு கேட்டா ராமர் தன்னுடைய தனுஷ பிரயோகம் படுத்துருச்சு. அதுல இருக்கிற அந்த நுனியில அந்த மணி ஆடுற அந்த சத்தமே சத்ருகளுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தி அப்பேற்பட்ட சட்டுல கடோர கார்முகா, அதாவது அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தையும் வில்லையும் உடையவனே அப்படின்னு சுவாமி ராமரை கொண்டாடுறார். விநிர்கத விஷங்கட விஷிக விதாரண, உக்ரமான பானம் ராமருடைய தனுஷ்லேருந்து நன்றா வெளியில் புறப்பட்டது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு. அது என்ன தாக்கம் அப்படின்னா விகடித மகுட, ராவணனுடைய மகுடம் பின்னமாச்சு. அதே மாதிரி சில வஸ்துக்கள் எல்லாம் அது பின்னமாக்கிட்டு. அதெல்லாம் என்ன வஸ்துக்கள் அப்படின்னா ராவணனுடைய கட்கம், அவனுடைய சாரதி, அவனுடைய ரதத்துடைய கொடை, அதுக்கப்புறம் அவனுடைய ரதம், அதுக்கப்புறம் அவனுடைய தனுஷ். இதனால ராவணன் நிராயுதபாணி ஆயிட்டான். இதனால விஸ்வல விஸ்ரவஸ்தனய கலைச்சு போயிட்டான் ராவணன். அதாவது விஸ்ரவஸ்தனயன், அதாவது விஸ்ரவஸ் மகரிஷியுடைய புத்திரன். விஸ்ரம சமய விஸ்ராணன, அவனுக்கு ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு சமயம் கொடுத்ததினால் விக்யாத விக்ரமா, ராமர் புகழுடைய பராக்கிரமத்தை அடைஞ்சிட்டார். எல்லாரும் அவனுடைய பராக்கிரமத்தை புகழறா. அவர்கிட்ட இருக்கு அப்பேற்பட்ட பராக்கிரமம். அவர் விஸ்ரம சமய விஸ்ராணன எப்படி பண்ணார்னா கம்பராமாயணத்துல இன்று போய் நாளை வா அப்படின்னு கம்பர் சாதிக்கிறார். ராமர் சொல்ற மாதிரி, அதாவது ஒரு வானம் போட்டிருந்தா அந்த யுத்தமே முடிஞ்சு போயிருக்கும். அப்பேற்பட்ட தருணத்துல ராமர் சத்ரு விஷயமா, அதாவது ராமருக்கு வேதங்கள் பாவங்கள் சத்ரு மித்திரன் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் சத்ரு விஷயத்துல இதை காமிச்ச ஒன்னும் ஒரு வானம் போட்டிருந்தா யுத்தம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனாலும் அப்பேற்பட்ட தருணத்துல ராமர் இப்பேற்பட்ட ஒரு கருணையை காமிச்ச. கருணையுடைய பராக்கிரமம் தான் சிரேஷ்டமான பராக்கிரமம். அது நம்ம எம்பெருமான்கிட்ட மட்டுமே பார்க்கலாம். அடியன் இப்போ 2வது யுத்தம் சாரதிரதரத சத்ரபஸ்ராத்ரவ சத்யாபித பிரதாபா. இந்த சாரதி கொஞ்சம் சாமர்த்தியமான சாரதி. அவனுடைய
சுவாமி அதாவது ராவணன் திருப்பி நிராயுதபாணி ஆயிடக்கூடாது அப்படின்னு ரணகலத்திலேருந்து ரதத்தை ஓட்டின்னு போயிட்டா. அதனால ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த 2வது யுத்தம் அப்படியே பாதியிலேயே முடிஞ்சு போயிட்டு. இத பத்தி சுவாமி சாதிக்கிற சாரசிரத ரத சத்ரப. சாரதி ரணகலத்திலேருந்து ஓட்டின்னு போனதுனால யாரோ வெக்கத்தை அடைஞ்சிட்டான். அது யாரு அப்படின்னா சாத்ரப. ராவணன் வெக்கத்தை அடைஞ்சிட்டான், அதாவது சத்ரு வெக்கத்தை அடைஞ்சிட்டான். சத்யா பித்த பிரதாபா. அவன் என்ன பண்ணா அப்படின்னா ராமரை புகழறான். அதாவது நம்ம சுவாமி கொண்டாடுற அதாவது சத்ருவே புகழற மாதிரி ஒரு சத்தியமான பராக்கிரமம் ராமர்கிட்ட இருந்தது. வால்மீகி ராமாயணத்துல ராவணன் சொல்ற மாதிரி எழுதியிருக்கார் வால்மீகி மகரிஷி. தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம். சாரதிகிட்ட சொல்றான், ஏன் நீ என்ன ரணகலத்திலேருந்து ஐஷன் வந்துட்டேனா, ஒரே கதையா முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அவனுடைய பானத்தை நினைச்சா எனக்கு ரிஷிகள் சாபம் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் ராவணன் ராமரை கொண்டாடுறா. அதாவது சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. சத்ருவே புகழற மாதிரி ஒரு பராக்கிரமம் ராமர்கிட்ட இருந்தது. இப்போ 3வது யுத்தம், கடைசி யுத்தம். சித்த சர கிருத்தல வன தச முக முக தசக நிபதன புனருதய தர கரித ஜனித தர தரல ஹரிஹய நயன நளின வன ருச்சி கச்சித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபிதரத பதா. இந்த தடவை இந்திரன் தன்னுடைய சாரதி அதாவது மௌத்திலையும் அவருடைய ரகத்தையும் ராமர்கிட்ட கொடுத்தார். எவ்வளவு நாள் தேவி சண்டை போடுவேன், இல்ல எதர் உங்களுக்கு கருணையா இருக்கு, இல்லைன்னா இந்த சாரதி ஓட்டின்னு போயிடலாம், அதனால இன்னாங்கோ அது என்னுடைய ரகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தார். இத பத்தி சுவாமி சாதிக்கிற சித்த சர கிருத்தல வனதச முக. கூர்மையான பானம் ராமனுடைய தனுஷ்லேருந்து புறப்பட்டு தசமுகன் அதாவது ராவணன் கிட்ட போச்சு. அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா முக தசக நிபதன. அவனுடைய 10 தலைகளையும் அறுத்துண்டே வந்தது. அதனால அந்த தலைகள்லாம் உழுந்துட்டே இருந்தது. ஆனா புனருதய அது திருப்பி முளைச்ச மாதிரி அப்படியே திருப்பி வந்துருது. தர கலித ஜனித. இத பார்த்தா பேட்டு திருப்பி பிறந்த மாதிரி திருப்பி வந்த மாதிரி அப்படி பார்த்தா அப்படி இருந்தது. தர தரல. யாரோ பயந்து போயிட்டா. அது யாரு பயந்து போயிட்டா அப்படின்னா ஹரி ஹய நயன. இந்திரன் பயந்து போயிட்ட. அவனோட கண்கள் 1000. அந்த 1000 கண்கள் எப்படி இருந்ததுன்னா நளினவன தாமரை காடு மாதிரி இருந்தது. அந்த தாமரை காடு என்ன பண்ணிட்டு கச்சித்த கதல மூடி மூடி திறந்தது. ராவணனுடைய தலை அருந்து போச்சு. அது பறந்தது. அது திருப்பி முளைச்சோடனே அது மூடின்றது. அப்படி மூடி மூடி ஒரு நளினவன ஒரு தாமரை காடு மூடி மூடி திறக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ விபீஷணன் ராமர்கிட்ட அரியன் தேவி நாகிலா போடுங்கோ அப்படின்னு சொன்ன. அதனால ராவணனுடைய வதத்தை ராமர் ஆச்சரியமா பண்ணிட்டார். இப்போ என்னாச்சு அப்படின்னா நிபதித சுரதரு குசும விததியே உளுந்தது. அதாவது என்னமோ விருஷ்டியாச்சு. என்ன விருஷ்டியாச்சு அப்படின்னா சுரதரு குசுமங்கள், அதாவது தேவலோக தேவலோக விருட்சங்களுடைய புஷ்பங்கள் விருஷ்டியாச்சு. அதனால சுரபித ரத பதா ஒரு சுகந்தம் வீசிது. அந்த சுகந்தத்துல ராமர் தன் ரதத்துல அமர்ந்து போனவனே அப்படின்ற மாதிரி சுவாமி ராமரை கொண்டாடுறார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான ராவண யுத்தத்தை நம்ம ஆழ்வார்கள் நிறைய இடத்துல எடுத்து காண்பிச்சிருக்கா. அதுல சில சொல்ல இருக்கிறேன். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்தவித்தாய் செம்பொன்சேர் அப்படின்னு 9ஆம் தசகத்துல முதல் பாட்டுல பாடுறார். அதே மாதிரி ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திரவாய். அதே மாதிரி இது 12ஆம் பாசுரத்துல எப்படி பாடுறா, 13ஆம் பாசுரத்துல புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கரைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். அதாவது இன்வாயுடைய புல் ஜட்டாயுவு கீண்டானே அதாவது அழித்த அந்த பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி கரைந்தானே சாமர்த்தியமாக அனாயாசமா ஜெயித்தவனே அவருடைய கீர்த்தியை பாடலாம் அப்படின்னு ஆண்டாள்
12-13 பாசுரத்துல சாதிக்கிறார். இதே மாதிரி பெரியாழ்வார் இலங்கை பாழாளாக படைபொருளானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு 3ஆம் பாசுரத்துல சாதிக்கிறார். அந்த இலங்கையில இருந்த அந்த ராட்சசனை அற்புதமா அழிச்ச அந்த ராமருக்கு நம்ம எல்லாரும் பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் சென்று வருவாய் வாராய் வனமுலையாய் வைதேவி காரணமா ஏழா தடன் தோழி ராவணனை ஈரைந்து சீரா சிரமறுத்து செற்று வந்த செங்கன்மால் அப்படின்னு பாடுறார். 18ஆம் பாசுரத்துல ஏறார் தடன் தோழி ராவணனை, 19வது பாசுரத்துல ஈரைந்து சீரா சிரமறுத்து செற்று வந்த செங்கன்மால். 10 தலைய ராவனுடைய 10 தலைய அறுத்து அவனை சம்ஹாரம் பண்ண நம்ம எம்பெருமான் அப்படின்ற மாதிரி பாடுறார். துவாபர யுகத்துல இப்பேற்பட்ட ஆச்சரியமான தருணம் ஒரு எல்லாரும் தேவர்களோ மனுஷர்களோ சரி எல்லாரும் அதாவது எதிர்பார்த்த தருணம் ராவண வதம் அப்படின்ற தருணம். அத ராமர் அனாயாசமா பண்ண அத பத்தி அடியனுக்கு சொல்லத்துக்கு அவகாசம் கொடுத்ததுக்கு அடியனுடைய தன்யவாதங்களை அடியன் தெரிவிச்சுக்கிறேன். இதோடு அடியன் முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யஸ்மரிய. அடியன் தன்யாசிமா ரொம்ப ஆச்சரியமா சொன்னேன். இதுல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கம்பைலேஷன் ஆஃப் பிரபந்தம்ஸ் பண்ணிருக்க இல்லையா, அது நீ கத்துண்ட சம்பிரதாய மஞ்சரியில கத்துண்ட எல்லா மாடியூல்ஸ்ல இருந்தும் என்னென்ன ராவண வதத்துக்கு பொருத்தமா இருக்கோ அதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். இதுதான் மெத்தட் டு ப்ரிப்பேர். அதாவது நம்மளுக்கு கத்து கொடுத்த டாபிக்கை கத்து கொடுத்ததை முதல்ல சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அதை பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வேற கத்துண்டது இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுல அதுல ரொம்ப நல்லா பண்ணினேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லணுமா, கடைசியில துவாபர யுகத்துல அப்படின்னு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், திரேதா யுகத்துக்கு பதிலா ஓகே ஞாபகம் வச்சு. நோ ப்ராப்ளம் ரொம்ப நல்லா சொன்னேன். அதுவும் இந்த மடல் ஐ திங்க் சம்மர் கேம்ப்ல கத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுல இருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னது ரொம்ப ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப சந்தோஷம் கண்ணா. சுவாமி 2 வார்த்தை சொல்லியா. ஸ்ரீரங்கப்பிரியா ரொம்ப நல்லா சொன்னமா. இந்த ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துல இருந்தும் கொட்டேஷன்லாம் எல்லா விதமான கொட்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த உப்பன் எங்க கிளாஸ்ல கத்துனது சொல்லிருக்கேன்னு தெரியுது. ஜட்டாய புள்ளின் வாய் அதை ஸ்ரீனிவாச சுவாமி நிர்வாகத்தையும் நோட் பண்ணி இங்க சொல்லியிருக்கு. இன் வாய் அப்படின்ற நிர்வாகத்தையும் சொல்லியிருக்கு. நல்லா கவனிச்சு வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து எல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுமா. வெரி குட். ஒரே ஒரு விஷயமா, நீ முதல்ல எடுத்த ஸ்லோகம் ஒண்ணு காமிச்சியோ இல்லையோ, அது ரகுவம்ச ஸ்லோகம்னு போட்டிருக்க. எங்க எடுத்து சான்ஸ்கிரிட் நம்ம சம்பிரதாய மஞ்சரி சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல அடியன் கத்துண்டது அடியன் சேர்த்திருந்த அடியன் இந்த வருஷம் அது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அந்த ஸ்லோகம். அடியன் தன்யாஸ்மி. எல்லா கிளாஸ்ல கத்துண்டதையும் அப்ளை பண்றேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். கீப் இட் அப். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சோர்ஸ. ரொம்ப சந்தோஷம். தன்யாஸ்மிமா.